அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு பெயிண்டிங் பற்றிய வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும், அப்போ தான் புரியும். சரியா? நான் ப்ரைமர் அடிக்க பார்த்தீங்களா இந்த இடத்துல, இது புது வீடு தான், வேலை பக்கம். இந்த மாதிரி தார்பாய் கீழே விரிச்சிக்கணும். சரியா? தார்பாய் கீழே விரிக்கும்போது பெயிண்ட் கீழே சிந்தாது. இது வரைக்கும் நாங்கள் விரித்து தான் எப்போதுமே அடிப்போம். ஒன்று போல் எல்லா பக்கமும் விரித்து அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஃபஸ்ட்டு சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க. சுண்ணாம்பு அடித்து பாருங்கள், இதில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பட்டிருக்கு. புது வீடு கட்டும்போது இந்த தலைப்பாக்கல்ல பட்டிருக்கு. இது ஃபஸ்ட்டு சுண்ணாம்பு அடித்தவங்க. சரியா? எல்லாம் பட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த ரூம்லேயும் நாங்கள் தான் அடித்தோம். இது ஃபுல்லாக ப்ரைமர் அடித்தாச்சு. ப்ரைமர் அடித்து நாளைக்கு பட்டி பார்க்கணும். இந்த ரூம் ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் இப்படி பேப்பர் போட்டு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். தார்பாயெல்லாம் போட்டு அடித்தோம்னா நம்ம டைல்ஸில் படும்போது இந்த பார்த்திங்களா, டைல்ஸில் பட்டால் கூட 1-2 நம்ம சுரண்டிக்கலாம். 1-2 பட்டாலும் நம்ம சுரண்டிக்கலாம். வேறு இதில் பட்டாலும் போகாது. இந்த மாதிரி தலைச்சங்கல்ல பாருங்கள், தலைச்சங்கல்லாம் பட்டதுன்னா ரொம்ப போகாது. அதனால தான் இந்த மாதிரி நாங்கள் விரித்து சுத்தமாக வேலை பார்க்கணும். இப்படி வேலை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி நல்லா சுத்தமாக வேலை பார்த்து கொடுக்காங்க, கீழே சிந்தாமல் வேலை பார்த்து கொடுக்காங்க அப்படிங்கிற பெயரும் உங்களுக்கு வரும். சரியா? எல்லா பெயிண்டர்களுமே இப்படி தான், எல்லாருமே இப்படி தான். நீங்கள் பெயிண்டரே இல்லாமல் அடித்தாலும், உங்கள் வீட்டில் புது வீட்டில் அடித்தாலும் இப்படி விரித்து அடிங்க. கீழே சுரண்ட வேண்டிய அவசியம் இருக்காது. சரியா? வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.